2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்க சென்னையில இருக்கிற 16 தொகுதிகள்ல திமுகவிலிருந்து யார் யாருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்க போகிறது என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கு. இந்த நிலையில மாநிலத்துடைய தலைநகரான சென்னையில இப்பவே தேர்தல் ஜுரம் ஆளுங்கட்சிய வாட்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமுள்ள 16 சட்டமன்ற தொகுதிகள்ல சீனியர்கள் அமைச்சர்களை தவிர்த்து மீதம் இருக்கிற தொகுதிகளுக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தல் கணக்குகளை தொடங்கிட்டாங்க. அதனால சென்னை திமுகவுல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சென்னையில நடக்கிற தொகுதி ரேஸ். சென்னையில மொத்தம் 16 தொகுதிகள்ல 6 தொகுதிகளை கையில் வச்சிருக்கிறவங்க வட சென்னை மாவட்ட செயலாளர் சேகர் பாபு. சமீபத்துல நடைபெற்ற உடன்பிறப்பேவா நிகழ்ச்சியில எழும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட 12 நிர்வாகிகள்ல 9 பேர் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு எதிராக பேசியிருக்காங்க. இதனால சேகர் பாபு எழும்பூர், திருவிக நகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு புதிய நபர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. உதயநிதி தொடங்கி மண்டல பொறுப்பாளர் வரை யார் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அந்த 6 தொகுதி வேட்பாளர்கள் தேர்வில் தன்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாது என்பதுல ரொம்ப குறியாவே இருக்கிறாரு சேகர் பாபு. அதுலயும் எழும்பூர் எம்எல்ஏவான பரந்தாமனை மாற்றிட்டு அங்கதான் ஆதரவாளரான ரவிச்சந்திரன் அல்லது தமிழன் பிரசன்னாவை நிறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி திருவிக நகர்ல சென்னை மேயர் பிரியாவை வேட்பாளரா நிறுத்த காய்களை நகர்த்திட்டு வராரு. ஆனா வகிக்கும் பதவிய நழுவ விட்டுற கூடாதுன்னு எழும்பூர் சிட்டிங் எம்எல்ஏ பரந்தாமன் உதயநிதியின் துணையை நாடி அதற்கான வேலைகள்ல இறங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி துணை அமைப்பு செயலாளரான தாயகம் கவியும் திருவிக நகரை தக்க வைக்க முதல்வர் வழியாகவே முயற்சி செஞ்சிருக்கிறார். ஒருவேளை தன்னை மீறி எழும்பூர் மற்றும் திருவிக நகர் ஆகிய தொகுதிகளுக்கு மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கே செல்லும் நிலை உருவானா தொகுதிகளை கூட்டணிக்கு தாரை வார்க்கவும் தயாரா இருக்கிறாரு சேகர் பாபு. அதே மாதிரி ராயபுரத்துல சிட்டிங் எம்எல்ஏவுக்கு மீண்டும் சீட் கிடைக்கிறது கஷ்டம் என்ற தகவல் கசிய தொடங்கி இருக்கு. இப்படி கசிய தொடங்கிய நாள்ல இருந்தே ராயபுரத்தை நோக்கி பலரது பார்வையும் திரும்பி இருக்கு. இதுக்கு காரணம் அங்க சிறுபான்மையினரின் 40,000 வாக்குகள் இருக்கு. கடந்த தேர்தலை போல பாஜகவுடன் அதிமுக கூட்டணி தொடர்வதால எளிதா திமுக வெற்றி பெற்றிடும். அதனால இந்த தொகுதியை குறி வச்சு பட செல்வகுமார், இளைய அருணா ஆகியோர் ஆளுக்கு ஒரு பக்கமா மோதிட்டு இருக்காங்க. போதாக்குறைக்கு ஐட்ரி மூர்த்தியும் தனக்கு தெரிந்த அனைத்து கதவுகளையும் இடைவிடாம தட்டிட்டு இருக்காரு. டி நகரை பொறுத்த வரைக்கும் கருணாநிதியின் செயல்பாடுகள்ல தலைமைக்கு திருப்தி கிடையாது. கடந்த தேர்தலையே சொற்பமான வாக்குகள்ல தான் வெற்றி பெற்றார். இப்போ எடுத்த பூத் வாரியான சர்வேலையுமே 40 விழுக்காடு மோசம்னு தான் முடிவுகள் வந்திருக்கு. இதனால பலமான ஒருத்தர வேட்பாளரா நிறுத்தலனா டி நகர் கையை விட்டு போயிடும். அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகன் தொகுதியை பெற ரொம்பவே முட்டி மோதுறாரு. ஆனாலும் தலைமையோட கருணை பார்வை அவர் மீது படல. வேற ஒரு வேட்பாளரை இன்னும் தேடிட்டு இருக்கு தலைமை. அண்ணா நகர்ல சிட்டிங் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்திக் மேலிடம் வழியா சீட்டுக்காக காய்களை நகர்த்துறாரு. கூடவே நான் தான் வேட்பாளர், அதை யாருமே மாத்த முடியாதுன்னு பேசிட்டு வர்றாரு. அதோட தேர்தல் பணிகளையும் தொடங்கிட்டாரு. அடுத்தது 1000 விளக்கு தொகுதிய சிட்டிங் எம்எல்ஏ எழிலன் மீண்டும் எதிர்பார்க்கிறாரு. ஆனா உதயநிதியுடைய தீவிர ஆதரவாளரான சிற்றரசும் அங்க சீட் கேட்கிறாரு. துணை முதல்வர் தரப்பு இந்த முறை 1000 விளக்கை தாண்டி எந்த தொகுதியில போட்டியிட விருப்பம்னு கேள்வி எழுப்ப நான் முதல்வர்கிட்ட பேசிக்கிறேன்னு எழிலன் நழுவி இருக்கிறாரு. மயிலாப்பூர் தொகுதியிலும் வேட்பாளர் தேர்வில் மாற்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. சேகர் பாபுவுக்கு அடுத்து அதிக தொகுதிகளை வச்சிருக்கிறது அமைச்சர் மா சுப்பிரமணியன். அவர்கிட்ட இருக்கும் தொகுதிகள்ல சைதாப்பேட்டை, மதுரவாயில், சோழிங்கநல்லூர் தொகுதி வேட்பாளர்கள்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு தெரியுது. ஆனா விருகம்பாக்கம் தொகுதி ஹிட் லிஸ்ட்ல இருக்கு. இதுக்கு காரணம் சிட்டிங் எம்எல்ஏ பிரபாகர ராஜாவுடைய செயல்பாடு குறித்து வந்த சர்வே முடிவுகள். அப்படி வேட்பாளரை மாற்றும் முடிவு தலைமைக்கே வந்திருக்கு. இந்த நிலையில கே நகர் தனசேகரனை தாண்டி அங்க மற்றொருவர் சீட் வாங்குறது கஷ்டம். மகனுக்காக விக்ரமராஜாவும் சீட் கேட்டு பிரஷர் போட போவதில்லைன்னு தெரியுது.
அதனால தனசேகரனுக்கு ரூட் கிளியராவே இருக்கு. ஆனாலும் வர்த்தக அணி செயலாளர் காசிமுத்து மாணிக்கம் மேலிடம் வழியா கடுமையா முயல்றாரு. ஆக சென்னையில சில சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு நெருக்கடி இருக்க, கூட்டணியிடம் இருக்கும் வேளச்சேரி தொகையை பறிச்சு வேட்பாளராகும் ஆசையில சென்னை துணை மேயர் மகேஷ், இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் ஆகியோர் தீவிரம் காட்டி வராங்க. எல்லாருக்கும் எம்எல்ஏ ஆசை இருந்தாலும் தலைநகர் தேர்தல் ரேஸ் முடிவுகள் என்னவோ முதல்வர் கையில தான் இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலை வச்சு பார்க்கும்போது டி நகர், மயிலாப்பூர், ஆயிரம் விளக்கு, மதுரவாயில், எழும்பூர் ஆகிய தொகுதிகள் பாஜகவுக்கு சாதகமா இருக்கு. அதனால திமுக சென்னையில இருக்கிற 16 தொகுதிகளையும் கைப்பற்றுவது சந்தேகம்தான். தலைநகர்ல திமுகவின் மீதான எதிர்ப்பு அலை அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாம விஜயின் அதிகமான ரசிகர் பட்டாளம் கொண்டதா சென்னை இருக்கு. ஆக 2026 சட்டமன்ற தேர்தல்ல சென்னை ஆளும் கட்சிக்கு பிரச்சனை கொடுக்கலாம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.